வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. தோல் உரிச்சிட்டு இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கலாம். மண் நிறைய இருக்கும், அதனால் நல்லா கழுவிக்கலாங்க மண் போக. வைகரை வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமது கோலம் சேனல் ஒன்று இருக்குங்க. அதில் போய் கோலம்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கழுவிட்டு அந்த கிழங்கை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு செதுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வட்ட வட்டமாக வேணும்னா இப்படியே பிடிச்சி நேராக பிடிச்சி செதுக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி வரும். நீளமாக வேணும்னா நம்ம வந்து இப்போ அந்த கிழங்கை வந்து சாய்வாக பிடிச்சிக்கிட்டு படுக்க வச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு செதுக்கலாங்க. அது பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் வச்சுக்கலாம். இது நல்லா காயணுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடு ஏற்றுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம செதுக்கி வச்சுருக்கிற கிழங்கு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணுங்க. அடுப்பை வந்து குறைச்சி விடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா அது பொரியும், இல்லைனாக்கா எண்ணெய் கோத்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி 2 3 அந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா பிரித்து வச்சுக்கலாங்க. இல்லைனா நம்ம எண்ணெயில் போடும்போது எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு சரியாக வேகாமல் இருக்கும். இது போட்ட உடனே நல்லா நிறைய பபிள்ஸ் வருங்க. அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்குற வரலும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது பொரிஞ்ச உடனே அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு உப்பு மிளகுத்தூள் 2 மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூளும் உப்பும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த உப்பு மிளகுத்தூளோடவே கொஞ்சமாக மிளகாய் தூளும் போட்டுக்கோங்க. அப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சூடாக இருக்கும்போது இந்த சிப்ஸில் வந்து எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுருந்தாங்க. அப்போ தான் வந்து ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. ஒவ்வொரு ஈடு போட்ட உடனேவும் எடுத்து
உப்பு மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. உப்பு கம்மியாக போடணும், ரொம்ப கொஞ்சமாக போடணுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் திரும்ப தூக்கிக்கலாம். கொஞ்சம் அதிகமானாலும் ரொம்ப அதிகமாக தெரியாது. நீங்கள் பாருங்கள், இப்போ ஃபுல்லாக பபிள் ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு போகிற அளவு விடணும். இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் பொரிக்கணும். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைகறை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.